நம்ம வீட்டில் ஒரு சால்ட்ரிங் மிஷின் கிடந்துச்சு. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, இது கரண்டில் மட்டும்னா நல்லா தான் ஒர்க் ஆகும். ஆனால் அந்த கம்பியை தொட்டால் பயங்கரமாக ஷாக் அடிக்கும். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் அந்த சால்ட்ரிங் மிஷினை வெறும் 150 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். வாங்கின 2-3 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த சால்ட்ரிங் மிஷினோட கேபிள் வந்து கட் ஆகி போச்சு. என்னடா சரின்னு நல்ல குவாலிட்டியில் கேபிள் வாங்கி போட்டேன். நல்லா தான் ஒர்க் ஆச்சு. திடீர்னு என்னாச்சு தெரியல, இந்த சால்ட்ரிங் மிஷின் ஹீட் ஆகும்போது அந்த கம்பியில் பார்த்தீங்கன்னா எர்த்தடிக்க ஆரம்பிச்சிருச்சு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே. இதுக்கப்புறமும் இதை யூஸ் பண்ணால் அது அதுக்கும் டேஞ்சரு, நமக்கும் ரொம்ப ரொம்ப டேஞ்சருன்னு சொல்லிட்டு அதை தூக்கி ஒரு மூலையில் போட்டேன். ஆனால் ரொம்ப நாளாகவே இந்த சால்ட்ரிங் மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்குள்ளே என்ன இருக்குது, எதனால் இது ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அதனால் நம்ம வீட்டில் சும்மா கிடக்கிற அந்த சால்ட்ரிங் மிஷின் எடுத்து உள்ளே என்ன இருக்குது ஏது இருக்குன்னு கலட்டி ஆராய்ச்சி பார்க்க போகிறோம். இன்னைக்கு முடிவு பண்றேன்டா, இந்த கைப்புள்ளையா அந்த கட்டதுறையான்னு எல்லா வண்டிய அமுக்குடா ஆவல. இந்த சால்ட்ரிங் மிஷினோட கம்பி பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும். இதுக்கு என்ன ரீசன்னா, அந்த சால்ட்ரிங் மிஷினை நான் கரண்டில் மாட்டும்போது ஓவர் ஹீட் ஆகி அந்த கம்பி ஃபுல்லாகவே பழுப்பு நேரத்தில் ஆயிரும். ஸோ அதனால தான் அதை கரண்ட்லேருந்து வெளியே எடுக்கும்போது அது வந்து கருப்புலாம் தெரியுது. ஓகே, எனிவே நம்மளோட ஸ்க்ரூ டிரைவர் கிட்ட வச்சு நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். உள்ளே ஓப்பன் பண்ணால் இதுக்குள்ளே வந்து பெரிய சர்க்யூட் கனெக்ஷனோ எதுவுமே இருக்காது. நம்ம கொடுக்குற பவர் வந்து டேரெக்டாக அந்த சால்ட்ரிங் மிஷினோட கம்பிக்கு போகும். இடையில வந்து பவர் ஆன் ஆச்சா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு லைட் கொடுத்துருப்பானுங்க, அவ்வளோதான் இருக்கும். ஸோ மெயின் மேட்ரே வந்து இந்த கம்பிக்குள்ளே அந்த ரவுண்டுக்குள்ளே தான் என்னென்னு கொடுத்துருப்பாங்க. அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த சால்ட்ரிங் மிஷினோட அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா இது பசையெல்லாம் போட்டு ஒட்டி வச்சுருக்கானுங்க. காற்று கூட உள்ளே போகக்கூடாதாமா, அந்தளவுக்கு கம்மெல்லாம் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ. அதை திறந்து பார்த்தா தான் நமக்கு உள்ளே என்ன இருக்குன்னு தெரியும். வெளியில் பசையெல்லாம் போட்டு டைட்டாக ஒட்டி வச்சுருந்தாங்க. சரி, இதுக்குள்ளே போகிற அந்த பவர் கேபிளையும் இந்த மாதிரி தான் டைட்டாக வச்சுருப்பாங்கன்னு பிடிச்சி இழுத்தா, லைட்டாக தான் இழுத்தேன். அது பார்த்தீங்கன்னா புடிங்கிட்டு வந்துருச்சு. இந்த கம்பி மட்டும் தனியாக வந்துருச்சு. ஆனால் உள்ளே உத்து பார்த்தேன், உள்ளே வந்து வேறு ஒரு சின்ன கம்பி கொடுத்துருக்காங்கண்ணே. இந்த இப்போ பாருங்கள், இழுத்து பார்க்குற பாருங்கள், இது உள்ளேருந்து நீட்டமாக வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த பசைக்கு அடியில் பெருசாக ஏதோ கொடுத்துருக்காங்க. அதை வந்து இந்த சின்ன கம்பி மூலமாக வெளியே கனெக்ட் பண்ணியிருக்காங்க போல். அந்த பசையெல்லாம் ரிமூவ் பண்ணி பார்ப்போம் இப்போ என்ன இருக்குன்ட்டு. இன்னொரு கம்பியும் பிடிச்சி இழுத்தேன், அதுவும் அந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு வழியாக அந்த பசையெல்லாம் ரிமூவ் பண்ணி உள்ளே பார்த்தா, உள்ளே வந்து இந்த மண்ணால் செஞ்ச ஒரு ராடு மாதிரி கொடுத்துருக்காங்க. ராடு கிடையாது, ஒரு உருளை ஒன்று கொடுத்துருக்காங்க. பார்த்த உடனே ஷாக் ஆகிடுச்சு, என்னடா இதுக்குள்ளே இது இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதை சாய்ச்சி பார்த்தா உள்ளேருந்து மண்ணாக வருது. மண் வந்து எப்படி இருந்துச்சுன்னா பீச் மண் மாதிரி இருந்துச்சு. இதனடா புதுசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை கழட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி பார்த்தேன், கழட்ட முடியல. அதனால் அதை உடச்சி வெளியே எடுத்தேன். பொதுவாகவே இந்த சால்ட்ரிங் மிஷினோட கம்பியெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் உடையாது. நான் வந்து ஏகப்பட்ட முறை இதை யூஸ் பண்ணி ரொம்ப ஹீட் ஆகி அந்த கம்பியே பார்த்தீங்கன்னா கருப்பு பிடிச்சிச்சு. ஸோ இதனால் அந்த கம்பி வந்து டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் உடைச்சாலே உடையிற அளவுக்கு இருந்துச்சு போல். அதனால தான் இப்படி சாய்ச்சோடனே உடஞ்சி போச்சு. உள்ளே பார்த்தீங்களா எவ்வளோ மண் வருதுன்ட்டு. ஸோ இதுக்குள்ளே பெருசாக ஏதாச்சும் இருக்குதுன்னு பார்த்தா உள்ளேருந்து மண் தான் வந்துகிட்டே இருந்துச்சு. ஆரம்பத்தில் நான் இதை பீச் மண்ணுன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் உத்து பார்த்தா இது பீச் மண் மாதிரி தெரியல. இதோ காங்கிரீட்டு இந்த பாறாங்கல் கிரானைட்லாம் உடைப்பாங்களே அதுலேருந்து வர்ற மண் மாதிரி இருக்குது. என்னது என்ன தான் இதுலேருந்து மண்ணாக கொட்டினாலும் அந்த கம்பியோட எண்டில் பார்த்திங்கன்னா ஒன்று வளைஞ்சிக்கிட்டு அப்படியே வெளியே வருதா, அதில் தான் அந்த ஹீட் ஆகிற மெக்கானிசம்ஸ் கொடுத்துருக்கானுங்க. ஆக்சுவலாக நான் அதை இழுத்து பார்த்தேன். உள்ளே பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு கம்பி, அதுக்கு மேலே வந்து சிமெண்டால் செய்யப்பட்ட ஒரு சின்ன நான் கண்டக்டிங் மெட்டீரியல் இருக்குது. ஒரு கல் மாதிரி, உருண்டை கல் மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே வந்து இன்னொரு வயரு, அதுக்கு மேலே தான் இந்த மண்ணெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மண்ணை வந்து இங்கே எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு இடத்துல ஹீட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே இந்த மண்ணை போடும்போது இந்த மண் வந்து அந்த ஹீட்டை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி தரும். அதே போல் சரௌண்டிங்குக்கு எந்த வித டேமேஜும் ஏற்படாமல் பார்த்துக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ கடலையை பார்த்தீங்கன்னா ஒரு வடச்சீட்டில் மண்ணை போட்டு அதுக்கு மேலே கடலையை போட்டு வறுத்துட்டு இருப்பாங்க. நீங்கள் பீச்சு இல்லைனா வில்லேஜில் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. அப்படி பண்ணும்போது நமக்கு தேவையான கடலை வெந்துடும், நல்லா ஹீட்டும் நல்லா கிடைக்கும், அடுப்புக்கு நெருப்பு அதிகமாக போட வேண்டாம். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் அந்த கடலைக்காரங்க அந்த கடலையை வறுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதே போல் தான் இங்கேயும் ஹீட்டை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி தரும், அதுக்கப்புறம் டேமேஜ் பண்ணாது. ஸோ நம்மளோட சால்ட்ரிங் மிஷினில் கரண்ட் அடிச்சுன்னு சொன்னேன். அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, உள்ளே இருக்கிற அந்த மண் வந்து மேபி சரிஞ்சிருக்கலாம். அவங்க வந்து இந்த ஃபுல் கம்பெனிலையும் பரவுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் அது ஃபுல் கம்பெனிலையும் பரவாமல் சரிஞ்சிருக்கலாம், இல்லைனா மண் வந்து கம்மியாக இருக்கலாம். அதனால் உள்ளே இருக்கிற அந்த 2 கம்பியும் நம்மளோட சால்ட்ரிங் மிஷின் கம்பியில் பட்டு நமக்கு கரண்ட் அடிச்சிருக்கலாம். 150 ரூபா கொடுத்து வாங்கினேன் இந்த சால்ட்ரிங் மிஷினில் இப்படி கரண்ட் அடிக்குதே, இதை சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சரி பண்ண முடியாது. ஏன்னா இதை கலட்டி திரும்ப மண் அதுன்னு போட்டு என்ன பிரச்சனைன்னு பார்த்து அதுக்கு நம்ம புதுசாக வாங்கிட்டு போயிடலாம். பட் நமக்கு தேவை இந்த சால்ட்ரிங் மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஹீட் க்ரியேட் பண்ணுது அப்படிங்கிறது தான். அது நமக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு.
உள்ளே ஒரு கம்பி, அதுக்கு மேலே ஒரு சிமெண்ட் போன்ற இது, அதுக்கப்புறம் ஒரு மேலே கம்பி வச்சு கரண்டில் போட்டு விட்டால் இது வந்து ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி நமக்கு இந்த சால்ட்ரிங் கம்பி வந்து பயங்கரமாக ஹீட் ஆகுது. நான் கூட அந்த சால்ட்ரிங் மிஷினில் இவ்வளோ ஹீட் வருதே, அப்போ உள்ளே என்ன இருக்கும், பெருசாக சர்க்யூட் இருக்குமா, போர்டு இருக்குமான்னு நினச்சிட்டு இருந்தேன். உள்ளே பார்த்தீங்கன்னா வெறும் 4-5 பொருளை மட்டும் வச்சு இந்த சால்ட்ரிங் மிஷினையே முடிச்சிட்டாங்க. ஸோ எங்கள் வீட்டில் வந்து ஓடாமல் கிடந்துச்சு, அதனால் நான் இந்த மாதிரி பிரித்து மேய்ஞ்சி டெஸ்ட் பண்ணேன். உங்கள் வீட்டில் இருக்குது ஓடாமல் இருந்தால் டெஸ்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி சும்மா எடுத்து பாருங்கள். பட் ஓடுறத வந்து எதுவும் டேமேஜ் பண்ணிவிட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காதிங்க. அவ்வளோதான். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நம்மளோட வீடியோஸை பார்த்தீங்கன்னா 99% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் பார்த்துட்ருக்கீங்க. இதை பார்க்கும்போது லைட்டாக மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்ம வீடியோ பார்க்குறவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டால் கொஞ்சம் புண்ணியமாக போகும்.